உள்ளத்தை இறைவனுக்கு முன்னால் ஆஜர்படுத்தினாலுடைய தொடங்குங்கிறது கொண்டு வர முடியாது. அப்ப எப்படி சொல்லுவீங்க? அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறது? நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நேரம் அதிகமாக எடுத்துக்கணும். இருக்கா? ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحلم والحكمة وبارك وسلم صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى آلك وأصحابك يا رسول الله. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். வஹதத்துல் வஜூத் அப்படின்னா என்ன? மூணு பிரிவு இருக்குங்க. வஹதத்துல் வஜூத்ங்கிறது மட்டும் ஒரு பிரிவு இல்லை. தஸவ்வுஃபுடைய பிலாசபில மூணு பிரிவு இருக்கு. நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய ஆகா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது வஹதத்துல் வஜூத். ஆனா இன்னொரு பிரிவு வஹதத்துல் இஜாதியான ஒரு பிரிவு இருக்கு. இன்னொரு பிரிவு இருக்கு, அதுக்கு பேரு வஹதத்துல் ஷுஹூத் என்று சொல்லுவாங்க. இறைவன் வேறு, படைப்பு வேறு என்று பிரித்து பார்க்கிறது. இது வஹதத்துல் ஷுஹூத் வரும். வஹதத்துல் வஜூத்ல உள்ளமை பொருள் ஒன்றை தவிர வேறு இல்லை. உள்ளமை பொருள் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை நிலைப்படுத்துறது. இதை நிலைப்படுத்தினா அந்த நிலைப்பாட்டினுடைய உச்சத்திற்கு வருகின்ற போது அவன் வஹதத்துல் வஜூதுடைய எல்லையை எய்துகின்றான். அப்பதான் இவனுக்கு வஹதத்துல் வஜூதுங்கிறது விளங்க ஆரம்பிக்கும். அது வஹதத்துல் வஜூதுங்கிறது விளங்காது. ஆக வலிமார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க அல்லாஹை பிரதிபலிக்கின்றவர்கள். அல்லாஹ் பிரதிபலிக்கிறார். உலமாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வெளி பார்வைக்கு தென்பட்ட செயற்பாடுகளை பிரதிபலிக்கிறவர்கள். இதுதான் வித்தியாசம். அதனால வலிமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உலமாக்களாக இருக்கின்றவர்கள், ஷரியத்துவாதிகளாக இருக்கின்றவர்கள் அவங்களுடைய எல்லையிலே இருக்கணும். அவங்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனைய கையில எடுத்துக்கொண்டு நீங்க அப்படியாம, நீங்க இப்படியாம, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? பதில் சொன்னா விளக்கிடுமா? இல்ல நீங்க அப்படியா இப்படியான்னா உனக்கு என்ன, உனக்கு 1000 சந்தேகம் வரும். ஏன்னா நீ சந்தேகத்திலேயே கிடக்கிற. ஷரியத்தினுடைய சட்டத்துல 4 வகைகளை கையாளுவார்கள். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு ஹதீஸ், இன்னொன்னு இஜ்மா, இன்னொன்னு கியாஸ் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆனா இந்த 4க்கு பேசிக் ஒண்ணு இருக்கு. இது 4ஐயும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய ஒரு அடித்தளம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சந்தேகம். இந்த சந்தேகம் இல்லைன்னா சட்டமே வராது. சந்தேகம் வந்தா தானே சட்டம் வரும். அப்ப இந்த சந்தேகத்தை மூலப்பொருளாக வைத்துக் கொண்டுதான் குர்ஆன் ஆய்வு செய்யப்படுகிறது, ஹதீஸ் ஆய்வு செய்யப்படுகிறது. இஜ்மா என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் ஒன்று கூடி விவாதிக்கிறார்கள். கியாஸ் என்ற அனுமானத்திற்குள்ளே போகிறார்கள். சந்தேகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் எதுக்கு போய் என்னத்தை பார்க்கணும், என்ன தேவை இருக்குது? வலிமார்கள் என்று பேசப்படுகிறவர்கள் முஜாஹிதீன்களாக திகழ்கிறவர்கள். அவர்களை நேரடியாகவே அல்லாஹ் வழிநடத்துறார். அவங்க அல்லாஹ்வால வழிநடத்தப்படுகிறார்கள் நேரடியாக. அப்படி இருக்கின்ற போது அவங்கள்ட்ட நின்றுகிட்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க, நீங்க அப்படி இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? இப்பதான் கேட்கிறேன். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கியமா உங்களுடைய புரியுது என்ன தப்பா சொன்னான்? அல்லாவுடைய சூழ்நிலை சொன்னான். அல்லா படைக்காம வேற யார் படைச்சா?
இவன் கற்பனை பண்ணிக்கிட்டான் அல்லாவுக்கு ஏதோ கால் இருக்கிற மாதிரி அந்த காலில் அவன் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் அல்லாவுடைய ஷூவா அல்லாவுக்கு எப்படி ஷூன்னா அடே ஷூவை படைச்சது யாரா அதை வெளிப்படுத்தினது யாரா எல்லாத்தையும் அவன் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆக தசவுஃப் என்று சொல்லப்படுகின்ற பிலாசபி இந்த பிலாசபிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தாங்க. இப்படிதான் கொடுக்குற 2 நாள்ல 1 நாள் கொடுப்பாங்க, அதுலயும் சீட்டு வேற கொடுப்பாங்க. மாதிரி 80 திண்ணை தோழர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 80 திண்ணை தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தனிமைப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டார்கள். இந்த 80 பேருக்கு சூஃபிகளாக அப்போ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டும்தான் ஷர்ஃபுத்தீன் ஆலிம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இல்லை, நான் இப்ப சொல்றேன், தஃசீருடைய கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. ஹதீஸுடைய கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஃபிக்ஹுடைய சட்டக்கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு என்ன. அதே மாதிரி பிலாசபிக்காக பல்சஃபாவுக்காக தத்துவ கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபி யாருன்னு கேட்டீங்கன்னா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு என்ன. அவங்கதான் கடைசியாக உஸ்மான் அவருடைய ஆட்சி காலத்தில் நாடே கடத்தப்பட்டாங்க. அவங்க பேசுற பிலாசபி மக்களுக்கு விளங்காம போய் மக்கள் அவங்களை வெறுத்து நாட்டை விட்டு வெளியேற்றுங்கிறது உஸ்மான் ரிப்போர்ட் பண்ணி நாடை விட்டு அவங்களை கடத்தினாங்க. அந்த நிலையில் தான் சூஃபியாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்பவுமே உணர்ச்சி மயமானவர்களாக இருப்பாங்க. இல்ல மழுங்கி போனவனுக்கு பேரு சூஃபி இல்ல, இல்ல சொர்ண கட்டவனுக்கு பேர் சொர்ண கட்டவன் சூஃபியாவானா. எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையை தான் அவர் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த உணர்ச்சி வசப்படுதல் என்று சொல்வதும் எதிர நிற்கணும்னு கேட்டீங்கன்னா சதா அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனைக்குள் உணர்ச்சி வசப்பட்டிருப்பார்கள். அந்த மாதிரியான நேரத்துல போய் வாழ்ந்து கிறிஸ்தான் இருந்தாங்க ஒரு நாள் போய் நின்று கேட்கிறாரு, என்ன சட்டை நல்லா இருக்குது என்ன சட்டையே நல்லா இருக்குன்னாக்க, ஆமா சட்டை புதுசு இல்லப்பா ஏதாவது சொல்லலாம் இல்ல அதை விட்டு போட்டு சொல்றாங்க. சட்டை நல்லா இருக்கா, 30 மாசம் வந்தா சட்டைக்குள்ள அல்லாதான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு விகட கம்மி ஒரு ஆள் இருப்பாரு, உமர் கையாமா அது ஒரு ஆளை குறிப்பிடுவாங்க. அவரு ஒரு நாள் மெத்தையில முல்லா அடிச்சது, மெத்தையில எல்லாத்தையும் போட்டு உருட்டிட்டு கிடந்தாரு. அந்த சம்சாரத்துல சமையல சாப்பாடாக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் திடீர்னு ஒரு சத்தம், இது ஒரு பெரிய பொருள் கீழே விழுவுது. அப்படி ஒரு சத்தம் என்ன விழுந்து நம்ம கீழே இருந்து சத்தம் போட்டு கேட்குது, ஏங்க என்னங்க விழுந்துச்சு. அது அவர் சொல்றாரு, ஒண்ணு அதெல்லாம் பயப்படாத சட்டம் விழுந்துச்சு கீழே. ஏங்க சட்டம் விழுந்தா இவ்வளவு பெருசாக சத்தம் கேட்கும், அது வேற ஒண்ணு இல்லை, அதுக்குள்ளதான் நான் இருந்தேன். அந்த மாதிரி பிலாசபிங்கிறது 80 சஹாபிகளை கொண்டு உருவாக்கப்பட்டவர்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக விளங்கியவர்கள் அபூதர்கள் பாரி தெரிந்தார்களாக. இது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு நிலைக்குள்ளே வருகின்ற போது நான் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கஅபாவின் மீது வைக்கப்பட்டிருந்த முகட்டின் மீது வைக்கப்பட்டிருந்த சிலைகள் இல்லையா, அது எல்லாத்தையும் கீழே தள்ளுறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா உச்சியில் வைக்கப்பட்டிருந்த சிலை எட்டல உயரத்துல இருக்கு. அதான் சைதுனா அலில்லாஹ் கூட இருக்காங்க. நாசிலாசலமோ அலில்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, அதையே என் முதுகுல ஏறிட்டாங்க, இந்தாங்க குச்சி வச்சுங்க, என் முதுகுல ஏறி ஒரு சிலைவா படிச்சு கீழே தள்ளுங்க அப்படின்னாங்க. அப்ப அலில்லாஹ் சொன்னாங்க, அதுதான் இந்த பாவத்தையா எப்படிப்பட்ட சொல்லுங்க, நான் காலேஜ்ல படிச்சோம், நீங்க வேணா முதுகுல ஏறு, நான் முடிஞ்சுக்கிறேன், நீங்க ஏறி வரங்க இந்த சிலையை. இல்ல நீ நான் சொல்றதை கேளுங்க, நீங்க ஏறி உடைங்க. இல்ல நான் ஏற மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்றாங்க,
ஏற்றுக்கொள்றாங்க மாட்டேங்கிறாங்க. கடைசியாக சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி விலாயத்தை நுபுவத்தை சுமக்க முடியும், ஆனால் நுபுவத்தை விலாயத்தை சுமக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீ மேல ஏறு, நான் நுபுவத்தை கொண்டவன், நீ விலாயத்தை கொண்டிருக்கிறார், நான் என்னை சுமக்க முடியும், நீ என்னை சுமக்க முடியாதுன்னா சரி. நான் அலியல்லாஹு புரிஞ்சாக்க பாருங்க, நான் சொல்லலாம் அப்ப மாட்டேன்னாங்க, குடிஞ்சாங்க அலியல்லாஹு. நீங்க ஏறுங்க அப்படி உள்ள இப்படி காண தூக்கி வச்சாங்களா இல்லம்மா, அலியல்லாஹு அப்படியே தரையோட தரையாடுறாங்க. நான் சொன்னேங்க, அதான் சொன்னேங்க. விலாயத் என்பது நுபுவத்திற்கு பிறகு இப்படி புரிஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. நுபுவத்துக்கு என்ன அப்படின்னாக்கா, ஒரு அலிஃபு போட்டுருங்க, அந்த அலிஃபுக்கு மேல ஒரு கோடு கிழிச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ரப்பர். அலிஃபுக்கு மேல கோடு போட்டீங்கன்னா ரப்பர், அதுக்கு போகுது. அதே அலிஃபுக்கு கீழே அதே கோட்டை கீழே கொண்டாந்துட்டீங்கன்னா என்ன? ஜேர். மேல இருக்கிறதுக்கு பேரு நுபுவத்து, கீழே இருக்கிறதுக்கு பேரு விலாயத்து. அலிஃபை நீக்கிட்டீங்கன்னா நுபுவத்துல இருந்துதான் விலாயத்துங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். ஆக பரவச நிலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை சீண்ட வேண்டாம். இறைவனுடைய நினைவுக்குள்ளே தன்னை மாய்த்துக் கொண்டிருக்கின்றவர்களை பார்த்து நீங்கள் ஏளனம் செய்யாதீர்கள். அது உங்களை மட்டுமல்ல, நீங்கள் வாழுகின்ற தேசத்தையே அழிக்கும். நான் எச்சரிக்கிறேன், நீங்கள் வாழுகின்ற தேசத்தையே அது எரித்து புசிக்கிவிடும். ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர்கள் உணர்ச்சி குழம்பானவர்கள், இறைவனிலே தன்னை மாய்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அல்லாஹிலே தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே அவர்களை அவர்களுடைய போக்கில் விட்டுவிடும். அவர்கள் முடிந்தால் அவர்களுடைய சொந்தற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவர்களை உங்களுடைய சொந்தற்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இது சாத்தியமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக வஹாபிகள் மற்றவர்கள் மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொள்ளுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் நபிமார்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக உஷாராக இருக்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டவனாக இத்தனை நேரம் அமைதி காத்து எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து என்னையும் பேச வைத்த என்னுடைய ஷேக் நாயகம் ஆப்பா நாயகம் அவர்களுக்கும் உங்களுக்கு நன்றி கூறியவனாக நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிதத்துல் வஜூத் கோட்பாடும் தரிகாக்களும் என்ற சிறப்பு சொற்பொழிவினை 7 மணி நேரமாக மிகவும் சிறப்பான முறையில் இங்கு பயான் செய்தார். செயலாளர் தமிழ்நாடு மஸ்ஜிதுல் உலமாயி அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் திருச்சி இங்கு வருகிறது. சிறப்பு சொற்பொழிவாற்றிய மௌலவி இப்ராஹிம் வர்காடி.